श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यज मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमुद्यमाम् अस्मदाचार्यवन्दे गुरुपरं योनिमच्युतपदाम्बोधयुग्मरुग्म व्यामोहतस्तमाय मेनि अस्मद्गुरो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता विभूतिः आद्यस्य अखिल भक्तिसार कुलशेखर योगी भक्तांगरांगुष मुनि नित्यम अखिल भुवन जन्म स्थेम भंगादिलीले विनद विविध भूत अपराध रक्षैक दीक्षे स्वति शिरसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् सेमुषी भक्ति रूप पाराचर्य तस्मै முதல் சூத்திரத்தை பார்க்க செய்ய ரெண்டு குரூப் சொன்னோம். பாக்கியர்கள் குதிருஷ்டிகள் உண்டு. அதாவது வேதத்தையே ஒப்புக்கொள்ளாதவா பாக்கியர்கள், வேதத்தை ஒப்புக்கொண்டு அது தப்பா பொருள்களா குதிருஷ்டிகள். அதுலயும் பிரம்மத்தை மறுக்கிற குரூப் தான் சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், மீமாம்சம். இந்த அஞ்சும் பிரம்மத்தை ஒத்துக்கிறது தான் அத்வைத்தம். இது வேதாந்த உபனிஷத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்ன வருதுனாக்க, பிரம்மம் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவளுக்கு ஒரு வலுவான பாயிண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னாக்க, இந்த உலகம் பிரம்மத்தால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்னத்தான், பிரம்மம் செய்பவன், உலகம் படைக்கப்பட்டு வேறொரு பொருள். இப்போ நமக்கு எந்த ஒரு பொருள் செய்யணும்னாலும் அதுக்கு மூணு காரணம் வேணும். ஒன்று மெட்டீரியல் காசு, பொருள் காரணம். ரெண்டாவது எஃபிஷியன்ட் காசு, இதை செய்யக்கூடிய ஒருத்தன். மூணாவது இன்ஸ்ட்ருமெண்டல் காசு, செய்ய கருவி. உதாரணமா ஒரு சிற்பம் அடிக்கலாம்னு வச்சுக்கோங்க. சிற்பம் அடிக்கிறதுக்கு நல்ல கல் வேணும், அதுக்கு தகுந்த கல் வேணும். சிற்பம் அடிக்க தெரிஞ்ச ஒரு சிற்ப ஆசாரி தேவை. சரி, அது மட்டும் இருந்தா போதுமா? அவனுக்கு அதுக்கு வேண்டிய டூல்ஸ் எல்லாம் வேணும், இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஆகவே இந்த மூணு காசு இருந்தால் தான் நடக்கும். அதுதான் சொல்றா மெட்டீரியல், மென், மிஷினரிம்பா. மிஷினரி சொல்றதுக்காகனாக்க ஏதோ ஒரு உதவிக்கு. இது டெஃபினட் படி பார்த்தீங்கன்னா, machine is a contrivance which takes energy in an available form and converts it to work to a required form. அப்படின்னா டெஃபினேஷன். அதனால நம்ம இஷ்டப்படி அதை மாற்றுறதுக்கு உதவக்கூடிய எது இருக்கோ அது எல்லாமே மிஷின் தான். ஆகவே இப்போ இந்த மூணு இருந்தால் தான் நடக்கும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, பிரம்மம் உலகம் ஆச்சுன்னு சொன்னாக்க நம்ப முடியாது. இதில் சாங்கியர்களில் எல்லா இதுவுமே முதலிடம்னா ஈஸ்வரன் கிடையாதுன்னு இருந்தவங்க ஒரு போர்ஷன் ஈஸ்வரனை ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க. இது இந்தியன் கல்ச்சர் எல்லாத்துலேயும் ஆயிருக்கு. முதல்ல சாங்கியர்கள், நெரீஸ்வர சாங்கியர்கள் இருந்தார். ஆனால் அது ஒரு குரூப் சேஸ்வர சாங்கியர்கள். எதனால அப்படின்னாக்க, சாங்கிய மத கருத்துப்படி இங்க எல்லாருக்கும் என்ன பண்றோம், அந்த 25 தத்துவம் இருக்கு பாருங்க. மூலப்பிரகிருதியிலேருந்து ஆரம்பிச்சு மூலப்பிரகிருதி, மகான் அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரை, பஞ்சபூதம், பஞ்ச ஞானேந்திரியம், 15 அது அப்புறம் 5 கர்மேந்திரியங்கள், மனம் ஒன்று, ஆத்மா ஒன்று. இந்த ஆத்மா இந்த 24 தத்துவத்துல மாட்டிண்டு சம்சாரத்தை திண்டாடுறது. இப்போ இந்த ஆத்மாவுக்கு நல்ல வழி கிடைக்கணும்னாக்க இந்த 24 இருக்கே, இது நம்ம அமிழ்த்தது தெரிஞ்சுக்கிட்டு அவன் அதை உதறிட்டு வெளியேறணும். வெளியேறினா அது முக்தி. சரி, இந்த முக்திங்கிறத டிஃபைன் பண்றது எப்படின்னாக்க, நிரீஸ்வர சாங்கியன்னு சொல்றானாக்க, இது ஆத்மா மேல மறந்துட்டு இருக்கும், அவ்வளவுதான்.
அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது அதுக்கு. அப்படிங்க. ஒரு நிமிஷம். ஹலோ கமலா. கண்ணா. ஹலோ, நான் கமலா. நான் ரைட். நான் இங்கே ஆழ்வாதிலிருந்து விருதுகளை பண்ண சொல்லியிருந்தேன், வந்தது. ஆ அதனால நிரீஸ்வர சாங்கியர்கள் அப்படிங்கிறவா இந்த ஆத்மா போய் எப்படி காத்துல இல்லாம மிதந்து இருக்கிற மாதிரி ஆத்மா தானா மிதந்து எதுலையும் மாட்டிக்காது. அதாவது இங்க உடம்போடு இருந்தா தானே இந்த பிரச்சனை எல்லாம் வருது, சுகம் துக்கம் எல்லாம் வருது, வராது அப்படியே இருக்கும். இந்த நிலையை யாராவது விரும்புவாளா? முதல்ல என்னுடைய ஆத்மா இந்த இதெல்லாம் இல்லாம இருக்குன்னு வந்தோம்னாக்க, ஐயா இங்க இருந்தா அட்லீஸ்ட் நல்ல இது அல்சர் இருக்கக்கூடாதுன்னாக்க அவர்கிட்ட சொல்லுவார், நீ இதெல்லாம் மசாலா தோசை எல்லாம் சாப்பிடக்கூடாது எதுக்குன்னாக்க, அவன் என்ன சொன்னான்னாக்க, சுவாமி நான் எப்படியும் சாகுறது நிச்சயம், இல்லாமல் சாகுறது மசாலா சாப்பிட்டுட்டு செத்து போறேனே அப்படின்னா. அந்த மாதிரி அவன் இந்த சம்சாரத்தில் உழந்தவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருப்பேன்னு சொன்னாக்க எத்தனை பேரால முடியும்? அதனால அதை ஒத்துக்கிறதுக்கு யோஜனை தான். இருந்தாலும் அவளுடைய கான்செப்ட் அப்படித்தான். ஆனால் சேஸ்வர சாங்கியர்கள், அதாவது ஈஸ்வரன் உண்டுன்னு சொல்லக்கூடிய சாங்கியர்கள் என்ன பண்றாங்கனாக்க, இந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் போய் சேரக்கூடிய இடம் ஒன்றும் ஈஸ்வரன். அது ரொம்ப நன்னா இருக்கும். அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்றாரு, ரொம்ப நன்னா இருக்கும். பைபிள்ல சொல்றேன் இல்லையா, அங்கே நல்ல இதெல்லாம் ஸ்வீட் புரூக்ஸ் வில் பி ரன்னிங் த, நல்ல சோலைகள்லாம் இருக்கும், ஓடைகள்லாம் ஓடிட்டு இருக்கும், அங்கே இனிமையான காற்று அடிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் போய் சேரும் அப்படின்னு சொல்றார். அவ்வளவுதான். ஆக இந்த சேஸ்வர சாங்கியர்கள் அவ ஒத்து. அதே மாதிரி அவ கூட சேர்ந்த நையாயிகர் வைசேஷிகர். இப்போ நையாயிகர் வைசேஷிகர் 2 பேரும் இவெல்லாம் உலகத்துக்கு காரணம் பரமாத்மா இல்லை, அணுக்கள் தான். அடுத்து இப்போ இது முடிய போறது, அடுத்த அத்தியாயத்துல இவாளை பத்தி டீட்டெயில்டா படிக்க போறோம், தனித்தனியா ஒன்னொன்னு எடுத்து காட்டுறோம். அது அணுக்கள் தான் காரணம். அணுக்கள் வெவ்வேறு விதமா சேர்றதுனாலதான் இந்த உலகம் உண்டாயிருக்கு அப்படிங்கிறோம். அவளும் பிரம்மம் இல்லைங்கிறதுக்கு இதை காரணமா எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பிரம்மம் ஒண்ணு, பிரம்மங்கிறது இல்லை, இது உலகம் தானாக உண்டாச்சு, பிரம்மம் தேவையில்லைங்கிறது. ஆனா சேஸ்வர சாங்கியர்கள் பிரம்மம்னு ஒண்ணு உண்டு, பிரம்மம் ஈஸ்வரன் ஒண்ணு உண்டு. ஆனா இந்த மூல பிரகிருதி இருக்கு இல்லையா, நாங்க சொல்ற மூல பிரகிருதி, இந்த மூல பிரகிருத்திய ஆத்மாவோட சேர்த்து இந்த உலகத்தை படைக்கக்கூடியது, வேலை செய்யக்கூடியது அது பிரம்மம். ஆனா பிரம்மம் தனி, இதெல்லாம் தனி அப்படிங்கிறது. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல பெரிய குளார் என்ன இருக்குன்னாக்க, நம்ம வேதத்துல முதல்ல என்ன ஆரம்பிச்சோம் பார்க்கறச்சே, சதேவ சௌமியா இதமுக்கிற ஆசித் ஏகமேவா அத்விதீயம். அண்ணாநில ஒரு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சொல்லிட்டு, சதேவ சத்து ஒன்றே, ஏகமேவ ஒன்றாகவே, அத்விதீயம் இரண்டற்று. ஆக மொத்தம் இந்த ஒண்ணுதான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறச்ச இவா சொல்ற எல்லாத்தோடையும் இருக்கணும். இப்ப என்னாச்சு, அதுக்கு பின்னால வச்சே தது ஐக்ஷத, அது நினைத்தது நான் பகுஸ்யாம் பிரஜாய, நான் பலவாக ஆவேன். இப்ப சொல்றச்சே, இப்ப இதெல்லாம் அந்த உலகம் எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னேன்னாக்க, பிரம்மம் நீ என்ன சொன்ன, பிரம்மம் இது கிடையாது, அதுக்கு மாறுபாடே கிடையாது, பரிணாமம் கிடையாது அப்படின்னு சொன்னே இல்லையா, அதுக்கு எதுக்கு ஒத்து வருமா? ஆக மொத்தம் நீ சொல்ற பிரம்மம்னு ஒண்ணு இல்லை. அப்படி அது இருந்ததுனாக்க அது வெறும் செய்வோன் காரணம் மட்டும்தானே ஒழிய அது உலகம் அதுலேருந்து தோன்றல அப்படிங்கிறது அவளுடைய வாதம். புரியுறதா? இதுதான் என்ன சொல்றேன்னாக்க, சேஸ்வர சாங்கியர்கள் பிரம்மம் செய்வோன் மட்டுமே, வைசேஷிகர் நிமித்தம் உபாதானம் ஒருவருக்கே ஏற்படவில்லாது. என்ன சொல்றாருனாக்கா, வைசேஷிகர் நியாய விசேஷிகர் இல்லையா, அவ லாஜிக்கலா போறான். சார், மரம் சேர் ஆகும், ஆனா மரம் தானாவே சேர் ஆகுமா? இருக்காதே, யாரோ ஒரு தச்சை வச்சு பண்ணணும். அப்போ தச்சனும் மரமும் ஒன்னா இருக்க முடியுமா எங்கேயாவது உலகத்துல? முடியாது. உபாதான காரணம், அதாவது மெட்டீரியல் காஸ்ட் வேற, பொருள் காரணம் வேற, கச்சா பொருள் வேற, அதை ஷேப் பண்றதுக்கு ஒரு திறமை உள்ள மனுஷன் இருக்கான அவன் வேற, அவனுக்கு வேண்டிய கருவிகள் இருக்கு அது வேற. இந்த 3 வெவ்வேறையா இருக்கும். அதாவது பொருள் காரணம், செய்வோன் காரணம், கருவி காரணம், இன்னும் வேறையா தான் உலகத்துல பார்க்கறது. இந்த 3 ஒன்னாகவே பிரம்மம் இருக்க முடியாது. ஆகவே பிரம்மம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது.
என்னன்னாக்க அதுக்கு இதுல இருந்து எடுத்து காமிக்கிறாங்க. அஸ்மான் மாயை சஞ்சதே விஸ்வமேதது. மாயையை உடைய இவன் இந்த விஸ்வம் உலகத்தை இவ்வாறு கண்ணு வாழக்கூடிய இந்த உலகத்தை இவ்வாறு படைக்கிறான். அப்ப ஆக மொத்தம் மாயை உடையவன் இந்த உலகத்தை படைக்கிறான்னு சொல்றச்சு, மாயை வேற உலகத்தை படைக்கிறவன் வேறன்னு ஒண்ணு. இன்னொன்னு மாயாம்து பிரகிருதியும் வித்தி மாயினம்து மகேஸ்வரம். இது அதை ஒட்டியே வரக்கூடிய சொல்லணும். எப்படின்னாக்க பிரகிருதி இருக்கு இல்லையா, இதை மாயை என்று அறிவாயாக. மாயினம் அதை உடையவன் யாருன்னா மகேஸ்வரன், அவன் தான் ஈஸ்வரன். ஆகவே ஈஸ்வரன் வேற, இந்த பிரகிருதி வேறன்னு கிளியர் ஆகுது. ஆக மொத்தம் பிரம்மமே மூணாவது வாய்ப்பில்லை. ஆகவே நீ சொல்றது பிரம்மம் தப்பு அப்படிங்க. அப்போ என்ன, எது எது பொருட்காரணமாகிறதோ அது நின்று வேறுபட்டதே செய்வோம் காரணம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மூணு காரணமும் தனித்தனியா வெவ்வேறையா இருக்கணுமே தவிர்த்து எல்லாம் ஒரே காரணமா இருக்க முடியாது. மண்ணாகவும் குயவனாகவும் தடி சக்கரமாகவும் மொத்தமே இருக்க முடியாது, ஒரே பொருள் இருக்க முடியாது. மூணு வெவ்வேறு தான். அது மட்டும் இல்லாம பிரம்மத்துக்கு நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம். பிரம்மம் இருக்குனாக்க நிஷ்கலம், அது எதையும் கொண்டதில்லை, அதுக்குள்ள எதுவும் கிடையாது. நிஷ்கிரியம், எந்த செயலும் கிடையாது அதுக்கு. சாந்தம், அமைதியானது. நிரவத்தியம், எந்த 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 விதமான கோளாறும் இல்லாதது. நிரஞ்சனம், எதுவும் ஒட்டாததுல. இப்படிப்பட்ட ஒன்றும் இந்த உலகத்தை எடுக்க முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிறாக்க எல்லாம் அதுக்கு நேர் மாறா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறதுனால பிரம்மம் காரணம் இல்லை. அப்ப இருக்குச்சு. அதனால என்ன இருக்குனாக்க பரமாத்மா அவன் செய்வோன் காரணம் மட்டுமே ஒழிய அவன் பொருட்காரணம் அல்ல அப்படிங்கிறது ஆர்கியூமெண்ட். இது புரியுறதா? தயவு பண்ணி எடுத்து பண்ணுங்க, பதில் சொல்லுங்க, அப்பதான் நான் மேல போக முடியும். புரியுது சுவாமி. சொல்லுங்கம்மா. புரியுது சுவாமி. வாய்ஸ் வரல. ஓ, கேட்கலையா? புரியுதுன்னு சொன்னேன். புரியுது சுவாமி. மியூட்ல இருந்து நீங்க வாய்ஸ் வரல. அதாவது பிரம்மம் பொருட்காரணம் அல்ல, பிரம்மன் செய்வோம் காரணம் மட்டுமே. பிரம்மன் தச்சன்தான், அவன் மரம் இல்லை, மரம் வேற எங்கேருந்து வந்தது, அவன் தான் செஞ்சான் அப்படின்னு தான் சொல்றது வந்து. அதனால இப்ப சொல்றச்சேனாக்க ஆக மொத்தம் இதை ஒன்னும் சொல்றது தப்பு. ஆனா நம்ம பொறுத்த மட்டும் we are completely under the guidance of Vedas. வேதத்துல ஒரு வார்த்தை, ஒரு அக்ஷரம் கூட தப்பான அக்ஷரம் கிடையாது. அப்ப என்ன பண்ணோம்னாக்க ஒண்ணுதான் இருந்தது, இதெல்லாம் அதுல இருந்து வந்ததுன்னு அர்த்தம். அப்போ ஒண்ணு இருந்தது, அதுக்குள்ள இதெல்லாம் இருந்திருக்கணும். அதுக்கும் அந்த எது முதல்ல இருந்து அந்த பொருளுக்கு சம்பந்தம் இருந்திருக்காரு. இதை வச்சுதான் நமக்கு சரீரி சம்பந்தம் சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கச்சு அதுக்கு என்ன தெரியுது? எதுவுமே தெரியாது. தாயினுடைய அணைப்பு, அவங்களுக்குற பால் தான் தெரியும். எந்த உணர்வுகளும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா உணர்வுகளுக்கு இது இன்னார்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வாலிபனாருது. இப்படி எல்லாம் அதுக்கு ஆசாபாசங்கள்லாம் வருது. கடைசியில கிழவனாருது, இறந்து போகுது. இப்போ எந்த உயிர் குழந்தையா பிறந்ததோ அதுலேருந்து ஆரம்பிச்சு அவன் கடைசியில் அவன் இறந்து போற மட்டும் அந்த உயிர் மாறுறதோ, அதுக்கு ஏதாவது விட்டுறதோ. ஆனா உடம்புக்கு பாருங்க, உடம்பு மாறுபாடு இருக்கு. சின்ன குழந்தையா இருக்குச்சு, என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. வாலிபனாச்சு, விளையாடுறது, அதுவும் தான் இருக்கு. அப்புறம் இப்படி வரிசையா ஒவ்வொரு ஸ்டேஜஸ் மாறிட்டு போகுது, உடம்பு மாறிட்டே போகுது. நேற்றுக்கு பார்க்கச்சு எப்படி இருந்தான், இன்னைக்கு பாரு இப்படி ஆட்டம் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ உடம்பு மாறுதல் அடைஞ்சதே வருது, ஆனா உயிர் மாறுதல் அடையலை. அதே மாதிரி இருக்கிறது ஒரு பொருள் தான். அந்த உயிரையே நம்ம உடம்பு வச்சுதான் பதில் கண்டுபிடிக்கிறோம். இவர் பேர் ராமசாமி அப்படின்னு சொன்னாங்க, ஆத்மாவுக்கு பேர் ராமசாமின்னு பேரு. ஆத்மா வெளியில போச்சே தெரியுமா? தெரியாதே. இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கு. இந்த உடம்புக்கு ஒரு பேர் ராமசாமி, ஒரு டேக் கட்டி போட்டிருக்கு. பிரசவ வார்டில் குழந்தைகள் வந்ததுனாக்க பேர் வைக்கிறோம்ல, அதுக்கு எழுத்துல ஒரு நம்பர் கட்டி போட்டிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அவ்வளவுதானே ஒழிய அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி தான் இப்ப என்ன ஆச்சுன்னாக்க பிரம்மங்கிறது இது எல்லாத்தையும் தான் படைக்கிறது, ஆனா அது எதுலையும் தான் பங்கெடுத்துக்கிறது.
அப்ப என்ன ஆகணும்? எப்படி என் உயிருக்கு இந்த உடம்பு சொந்தமா இருக்கோ, நான் சொல்றேன்னா இது என் கை என் கண்ணு அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிரம்மங்கிற மாறிலிக்கு இந்த உடம்பு, மாறக்கூடிய உடம்பு சரிமா இருக்கணும். நான் என்ன சொல்றேன், இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னாக்க என்னோட வேகமா யாரும் நடக்க முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ என்னால 10 அடி நடக்கிறச்சு மூச்சு வாங்குறது. மொத்தம் என் உடம்பு தான், அப்போ என் உடம்பு தான் என் கால் தான், இப்போ என் உடம்பு தான் என் கால் தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா உயிர் அங்க நீ சொன்ன எண்ணு சொன்ன அதே தான் இன்னைக்கு சொல்ற அதே எண்ணு. அதனால மாறிலியா இருக்கக்கூடிய உயிர், மாறுபடக்கூடிய உடம்பும் வெவ்வேறையா இருக்கு. ஆனா ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. என்ன சொல்றேன்னாக்க, சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். ரொம்ப அழகா சொல்லிட்டார். 3 பாகங்கள். சதேவ ஏவன் ஏவகாரம், அது பிரில் ஏகாரம், அத்தது பிரிக்கிறது தவிர்த்து வேற இல்லை. சதேவ தேச்சேகாரம், இதுதான் சதேவ. சத் ஒன்று, ஏகமேவ ஒன்றாகவே, அத்விதீயம் இரண்டற்றதாக. இதுக்குத்தான் முன்னோர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. எப்படின்னாக்க 3 காரணம் தானாறு, 3 இது. சதேவனாக்க பிரம்மம் ஒன்றே, ஏகமேவ ஒன்றாக இருந்து கொண்டே, அத்விதீயம் இரண்டற்றதாக இருந்து கொண்டு, அதாவது அதுக்கு எந்த விதமான சககாரி இல்லாமல். அதாவது முதல்ல சதேவன்னு சொல்றது மெட்டீரியல் காஸ், ஏகமேவ அப்படிங்கிறது எஃபிஷியன்ட் காஸ், அப்புறம் அத்விதீயம் இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ். இந்த 3, அதாவது தானே பொருளாகவும், தானே செய்வோனாகவும், தானே கருவியாகவும் ஆகணும். சரி, அப்ப என்ன அப்படின்னாக்க நுண்ணிய நிலையில இதெல்லாம் இந்த 2 மற்ற 2 இருக்கு பாருங்க. எது? உயிர், உயிரில் பொருள் இருக்கு. இந்த 2ம் இந்த சத்துன்னு சொல்லக்கூடிய பொருளோட சேர்ந்தே இருந்தது. அந்த 2ம் சூக்ஷ்மமான நிலையில தெரியல. எப்படி? ஒரு ஆலமரத்தினுடைய விதையை எடுத்துருக்கோம், ரொம்ப சின்னதா இருக்கும், இந்த மிளகாயினுடைய விதை மாதிரி இருக்கும். அந்த விதைய நம்ம பார்த்தாக்க விதை ஒண்ணுதான் தெரியும். அதுக்குள்ள இலை, கிளை, பூ, பழம் எல்லாம் இருக்கா? தெரியாது. ஆனா அதை உயிர் சொத்து இருக்கணும். உயிர் சொத்து இருக்கிற மட்டும்தான் அது திருப்பி மண்ணில் போட்டால் பிழைக்க வரும், இல்லைன்னா வராது. விதை நெல் கூட எடுத்து வைப்பா, விதை நெல் மற்ற விட நல்லதா இருக்கு, அந்த மாதிரி பார்த்து எடுத்து பொறுக்கி எடுத்து வைப்பா. அப்படி வச்சானாக்க அது 3 வருஷம் தான் இருக்கும். 3 வருஷத்துக்கு மேல அதுல இருக்க அந்த உயிர் சொத்து இருக்காது, முளைக்காது. இப்போ உள்ள அந்த உயிர் சொத்து இருக்கச்சே அது அந்த அந்த விதை வடிவமா இருக்கு. அதானது தகுதியான சந்தர்ப்பங்கள் வந்தாக்க நல்ல மண், அதுக்கேற்ற மாதிரி நல்ல தண்ணீர் வளம், அதுக்கேற்ற மாதிரி நல்ல காத்தும் வெயிலும் வந்துதானாக்க அது முளைவிடும். நம்ம சின்ன வயசுல படிச்சிருவோம் சயின்ஸ்ல, ஒரு அவரை விதையை எடுத்துக்கோ, அதை தண்ணீர்ல ஊற போட்டு எடுத்து வை, அதை கேட்டு நெட்டு வை, 3 நாள்ல பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மேலே ஒரு ரெட்டையிலோட வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த நம்ம போட்ட விதையில 2 இலை இருந்ததா? இல்லையே. அதாவது இந்த இலை எங்க இருந்தது? அதுலேருந்து தான் வந்திருக்கு. வேற எங்கேயும் பண்ணல. போட்டது ஒரே விதை தான், அதுலேருந்து 2 இலை வந்தது. அப்புறம் நடுவில் ஒரு மேலே தளிர் வர ஆரம்பிச்சது, அப்புறம் வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் எங்க இருந்தது? அதுக்குள்ளதான் இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா சூக்ஷ்மமா இருந்தது. சூக்ஷ்மம்னாக்க கண்ணுக்கு தெரியாத அளவுல இருந்தது. இப்ப என்ன ஆச்சு? ஸ்தூலமாக ஆச்சு. ஸ்தூலம்னா கண்ணால பார்த்து புரியும், தொட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தது. அது போல சதேவ சௌமியாயுதமகிர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் சொல்றச்ச பிரம்மமானது சதேவ, அந்த பிரம்மம் ஒன்றே. எப்படி? சூக்ஷ்ம விசிஷ்ட பிரம்ம. விசிஷ்டம்னா கூடியது, சூக்ஷ்ம கண்ணுக்கு தெரியாத அளவுகளை இந்த உயிர்ப்புகளை தன்னுடன் சேர்த்ததாக இருந்தது. பின்னால ஐக்ஷத, அது நினைத்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாக ஆவேன், முனைந்தது. இந்த முனைப்பு தான் அதோட நிமித்த காரணம். அதனால முடியும். என்னால நான் நினைச்சேன்னா நான் பகுஸ்யாம் பிரஜாயேன ஆக முடியாது என்னால, அதனால முடியும். அதாவது பிரம்மத்துக்கு உள்ள தனித்த சக்தி, அந்த சக்தினால அது பிரம்மம்னு சொல்றோம் நம்ம. ஆகவே தது ஐக்ஷத, அது எண்ணியது. பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாக ஆவேன், பலவாக ஆச்சு. ஸோ இதுதான் என்ன நடக்க, சூக்ஷ்ம விசிஷ்ட பிரம்மமா இருந்தது. நான் பலவாக ஆவேன் முயற்சி கிடைச்ச, அது
ஸ்தூல விசிஷ்ட பிரம்மமாச்சு. ஸ்தூலமானாக்க பெருசாக இந்த பொருளை உடையதாக அதோட சேர்ந்ததான பிரம்மமாக ஆச்சு. அப்புறம் அதுல இருந்து எல்லாம் தனித்தனித்தனியா வெவ்வேறையா வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நெல் விதை வைக்கிறோம், முதல்ல நாற்று பிடிங்கி நடுறோம், வருது, வந்தாச்சு, அறுவடை பண்ணிடுச்சு. அதில் நெல் எடுத்துட்டோம், நெல்லை வந்து அரிசி ஆக்கணும், அரிசி ஆக்கி நம்ம மனுஷன் சாப்பிட்டு வச்சுட்டோம். அவரோட தவிடு, அவருடைய வைக்கல் மாட்டுக்கு கொடுத்தோம். ஆக மொத்தம் இது எல்லாமே அதுலேருந்து வந்து எல்லாமே வெவ்வேறு உபயோகப்பட்டு அப்படிதான் போயிடுது. இப்போ அதே மாதிரி பிரம்மத்திலேருந்து அந்த ஒரே ஒரு நெல்லிலிருந்து வந்த அவருடைய செடியுடைய செடி, அவருடைய தோகைகள், அப்புறம் நெல் மணிகள் மாறி எல்லாம் இதுலேருந்து வருதான். ஆக சதேவ சோமியா இதனுக்கு ராசின்றது சூக்ம நிலையில் இருந்தது. இந்த ரைக்ஷதாங்கிற ஸ்தூல நெல்ல வந்தது. ரெண்டு நிலையிலையும் அது வந்து பிரம்மத்தோட இது உயிர் உயிர்களோட சேர்ந்துதான் இருக்குது. இப்ப தனியா அந்த விதையை பார்த்தோம்னாக்க மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட தெரியாது நமக்கு. அது தெரியுமா? அதான் விதை விளைப்பு திறன், உயிர் பிரம்மம். அதன் நுண்ணிய அமைப்பில் மரம், கிளை, இலை, பூ, காய், பழம் மறைந்திருக்கின்றன. தனியாக இருந்த சூக்ம விசிஷ்ட பிரம்மம், விளைவிடுதல் ஸ்தூல விசிஷ்ட பிரம்மம். உயிர் சொத்து கட்டுனாது அதுல இருக்குல்ல, அது எடுத்து தெரியுதா நமக்கு? உயிர் எங்க இருக்கு தெரியுதா? தெரியாது. நம்ம உயிரை பார்க்க முடியாது, அதனுடைய உயிர் சொத்தையும் பார்க்க முடியாது. அதனால் என்ன காரணம்? அதுக்கு சூக்மல இருந்து ஸ்தூலத்துக்கு வர்றதுக்கு அதனுடைய நினைப்பு, முனைப்பு. பகுஸ்யாம் பிரஜாயேய. இதுல ஒரு யஜுர்வேதத்துல ஒரு முக்கியமான ஒரு இது வருது. சில பேர் வந்தாங்க, அங்க ஒரு பெரிய மாளிகையை பார்த்தாங்க. இந்த மாளிகை மரத்தால கட்டப்பட்டிருக்கு. ஓ, மரம் பிரமாதமா இருக்கே, இது என்ன மரம் அப்படின்னு கேட்டேன். பதில் என்ன வந்ததுன்னா, இது பிரம்ம மரம். அப்படியா? இது எந்த காட்டுல இருந்து வந்தது? பிரம்ம வனத்துல இருந்து வந்தது. ஆக இந்த மரமாகட்டும், அதை கொடுத்த காடாகட்டும், எல்லாமே பிரம்மமா தான் இருக்குது. அதே போல நம்ம உயிர் பண்டமாகட்டும் பிரம்மத்திலேருந்து தான் வெளியில இருக்கு. ஆனால் இந்த பிரம்மம் மாறவே இல்லை. பிரம்மவனம், பிரம்மம் பிரம்மம் அசோ விருக்ஷா ஆசீத், எதோ யாவா பிருத்திவி இஷ்டதக்ஷு. அதெல்லாம் அந்த தச்சன் யார் பண்ணாங்க? அதுவும் பிரம்மம் தான். இந்த மாளிகையானது, இந்த மாளிகைக்கு வேண்டிய மரமானது பிரம்ம வனத்திலேருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த மரத்தின் பேரும் பிரம்மம். இந்த மாளிகையா பண்ணின தக்ஷன் இருக்கானே, அவனும் பிரம்மம். இதெல்லாத்தையும் ஒத்துக்க முடியாது. அப்படின்னா ஏன் ஒத்துக்க முடியாது? இப்போ ஒரு வகையான சிலந்தி இருக்கு, ஆறுன சிலந்தி, எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகும். இது ஸ்பெஷலா அப்ளை ஆகும். ஊர்ணநாபின்னு, இந்த ஊர்ணநாபிங்கிற சிலந்தி கொஞ்சம் பெரிய வெரைட்டி. அது என்ன பண்ணுனாக்க, தன்னுடைய எச்சலை சுரந்து அதுல இருந்தே தன்னுடைய வலையை கட்டும். வலையை கட்டி அதுல வரக்கூடிய பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டு, அப்புறம் ஒரு இடத்துல முடிஞ்சு போச்சுனாக்க அது திருப்பி அந்த வலையை தானே உள்ள இழுத்துனுட்டு இன்னொரு இடத்துல போய் கட்டும். அதான் ஏதோ ஒன்று நாபி சிருஜ்யதே. ஏதோ ஒரு நாபி சிருஜதே கிரண்யதேச்ச யதா பிரதீப்யாம் ஓஷதேகா சம்பவந்தி. எப்படி வந்து இதான் சிலந்தியானது தன் உடலில் இருந்தே இவைகளை படைத்து அதை தானே கிரகிச்சுக்கிறது, தானே உள்ள எடுத்துக்கிறதோ, அதே மாதிரி யதா பிருத்திவியாம் இந்த உலகத்திலிருந்து ஓஷதேக மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் சம்பவந்தி வந்தன, திருப்பி அதிலே அடைகிறது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிருக்கா. நம்ம உடம்புல ரோமங்கள்லாம் வருது இல்லையா? நம்ம விரும்பியா வருது? அது தானா வருது இல்லையா? அதுக்கு என்ன இருக்கு? நம்ம விதையா போடுறோம் இல்லை. அதாவது உடம்புல உயிர் இருக்கிற மட்டும் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதுக்கு உயிர் சத்து தான் பார்க்கும். உயிரினுடைய சங்கல்பம் தான் வரும். அந்த மாதிரி இப்போ இன்னொன்று இதனுடைய இது போறச்சியும் பார்த்தாங்கனாக்க, இதெல்லாம் எல்லாத்தையும் எதுலேருந்து வந்ததோ திரும்பி அதெல்லாம் அடங்கிறது. எப்படின்னாக்க, ஒருத்தனுடைய இறுதி காலத்துல அவனுடைய புலன்கள் எல்லாம் மனத்துல ஒடுங்கிறது. மனம் பிராணன்ல ஒடுங்கிறது. பிராணன் ஆத்மாவில் ஒடுங்குது. ஆத்மா அவ்யக்தம், கட்புலனாக ஒடுங்குது. இந்த அவ்யக்தம்
அக்ஷரத்தில் உள்ளது. அக்ஷரம்னா அழிவற்றது. முன்னால பார்த்தோம் இல்லையா, அக்ஷரம் அம்பராந்திரதே, இது கார்கி, இதெல்லாம் சூரியன் இதெல்லாம் எப்படி நிற்கிறதுன்னு கேட்டேன் இல்லையா, அதெல்லாம் அக்ஷரத்தில் நிற்கிறதுன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கு, அக்ஞவால்கி. அது மாதிரி இது என்னாக்க, இதுலேருந்து ஒடுங்குற வழி எப்படி இருக்குனாக்க, முதல்ல புலன்கள் வந்து மனத்தில் ஒடுங்கிறது, மனம் பிராணன் ஒடுங்கிறது, பிராணன் ஆத்மாவில் ஒடுங்கிறது, ஆத்மா அவ்யக்தில் ஒடுங்கிறது, அவ்யக்தம் அக்ஷரத்தில் ஒடுங்கிறது. ஆகவே இது எந்த லெவல்ல உள்ள போச்சோ அதே லெவலில் வெளியில வருது. ஆகவே பிரம்மத்திலேருந்து இதெல்லாம் வருதுங்கிறதுக்கு எந்த வகையான தடையும் இல்லை அப்படின்னு சொல்லு. புரியுதாது? சுவாமி. அவ்யக்தனா புலனாகுது, வியக்தம்னா தெரியுது. இப்போ நீ முன்னால் இருக்க எனக்கு வியக்தமா தெரியுது, கட்புலனாகாது, அவ்யக்தான் பேர். புக்குக்கு போலாமாப்பா? அவ்யக்தம் எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது அது வியக்தம் தான். அது அவ்யக்தான் கண்ணுக்கு சொல்லலாம். பக்கம் 142 பிரகிருத்திய விதிகரணம் அத்தியாயம் 1 பாதம் 4 களம் 30. சொல்லுங்க, டவுட் ஏதாவது உண்டா? டவுட் இல்ல சுவாமி, ஒரு கிளாரிபிகேஷன் மாத்திரம். இப்ப வந்து கண்ணுக்கு புலனாகிறதா இல்லைன்னா வந்து ஐம்புலன்களுக்கும் வந்து புலனாகிறது தான் வியக்தம் அப்படின்னு சொல்லணும். அவ்யக்தம்னாக்க எல்லா புலன்களுக்கும் தான். கண்ணுக்கு புலனாகாதுன்னு சொன்னாக்க அது எந்த ஒரு புலனாக, காது கண்ணுக்கு புலனாகல, ஆனா நம்ம அறிய முடியறது இல்லை. ஆமா. வானம் கண்ணுக்கு புலனாகிறது, ஆனா ஃபீல் பண்ண முடியாது இல்லை. அந்த மாதிரி ஏதோ ஒரு புலனாகுதுன்னு சொன்னாக்க ஏதோ ஒரு புலனால நம்மளால அறியப்படக்கூடியது அது புலனாகிறது. அவ்யக்தம்னா எந்த புலனாலேயும் பிடிக்க முடியாதுன்னு அவ்யக்தம்னு பேர். புரியுதா? புரியுது சுவாமி. தேங்க்ஸ் சுவாமி. பிரகிருதி அதிகரணம் மூலப்பகுதியும் ஆதல் களம். முந்தே களத்தில் அறிய முனைந்த வாக்கியத்தால் ஆத்மா என்பது பரமாத்மாவை குறிக்கும் என அறுதியிட்டார். இங்கு அவ்வாறு அறிய முனைகையில் வேதங்களில் காட்டப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகளால் உலகின் பொருட்காரணமும் பரமாத்மாவே என நிறுவுகிறார். இதனால் பிரகிருதி அதிகரணம், பிரகிருதின்னு இந்த உலகத்தில் அதிகரணம் அனுப்புகிறது. அதாவது பரமாத்மாவே செய்கிறவன், பரமாத்மாவே இந்த உயிர் பட்டங்கள், பரமாத்மாவே பிரகிருதி, உலகம் ஆறுது. இக்களத்தின் கருப்பொருள் வேதாஸ்வதரம் அவயவங்கள் அற்ற, செயலற்ற, அமைதியான, குற்றமற்ற, பிறப்பற்ற ஒருவன் பரமாத்மா. இந்த பரமாத்மா பிறப்பற்றவன், மூப்பற்றவன், இறப்பற்றவன் என பரமாத்மாவின் மாறிலி நிலையையும் மந்திரிகோபனிஷத்து விகாரம் அடையும் இந்த மூல பிரகிருதி 8 வகையானது. பிறப்பற்றது, நிலையானது, உலகாக விரிவடைகிறது. 8 வகையானது என்னன்னாக்க 5 தன்மாத்திரை, 3 மூல பிரகிருதி, மகான், அகங்காரம். இந்த 5 3 8 இதுதான் பேசிக் திங்ஸ். இதோட எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணி வெவ்வேறே ஆறுது. எப்படி நம்ம சொல்றோம், இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் விட்ரமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க about 96 எலிமெண்ட்ஸ் ஈஸியாக ரியாக்ட் ஆகக்கூடிய எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வெவ்வேறு கொஞ்சோட வந்து ரியாக்ட் ஆகி வெவ்வேறு காம்பவுண்ட்ஸ் வருது இல்லையா. சோடியம் குளோரைட், பொட்டாசியம் டைக்ரோமேட் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் வெவ்வேறையாக சேர்ந்து அந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த 96 அது கண்ணாப்பினா சேர்ந்து வெவ்வேறையாக வருது. அதே மாதிரி மூலப்பிரகிருதி, மகான், அகங்காரம் போதும் 5 தன்மாத்திரையும் இதெல்லாம் சேர்ந்ததுனாக்க அதுலேருந்து இதெல்லாம் வருது, எல்லாம் ஏற்படுது. 8லேருந்து மற்ற விகாரங்கள் வருது. அப்படின்னு இங்கு ஏற்படும் ஐயம் மேற்சொன்ன வாக்கியங்கள் மாயை என்னும் மூலப்பகுதியை பரமாத்மா வினை பிரிந்து உலகாக மாற்றுகிறான் என்பதால் மூலப்பகுதி வேறு, பரமாத்மா வேறு என தோன்றிருக்கு. பார்த்தோம் இல்லையா, ஆயாம் து பிரகிருதியை வித்தி மாயினம் து மகேஸ்வரம் சொன்னதுனால ஸோ பிரகிருதி ஆற்றப்படும் பொருள் வேற, மாற்றுப்பவன் வேற அப்படின்னு தெரிகிறது. இது சரியா தவறா? பரமாத்மாவை உலகாக கொண்டு அவன் செய்வோன் காரணம் மட்டும் என வாதிடும் சேஸ்வர சாங்கியரால் இந்த ஐயம் எழுதப்படுகிறது. சேஸ்வர சாங்கியர்கள் கடவுட்கொள்கை சாங்கியர்கள். இந்த கடவுட்கொள்கையை பற்றி ஒரு சின்ன நோட். எப்படின்னாக்க எல்லா மதமும் ஆரம்பிச்ச கடவுள்லேருந்து ஆரம்பிக்கிறான். ஆனால் அப்புறம் அவங்கள அறியாமலே அந்த நோக்கி போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புத்த மதம் கடவுளுடைய இருப்பம் கொஸ்டின் பண்ணுது, ஆத்மாவே இல்லைன்னு சொன்னது. ஆனால் என்னாச்சு, காலப்போக்கில் புத்தரையே கடவுளாக்கிட்டாங்க. மகாயானம் ஹினாயானம் வேற போயிடுச்சு. அதே மாதிரி அது இதில் சமண மதம் இது இல்லாமல் ஆச்சு. ஆனால் மகாபார்ஸ்வநாதர் அவருடைய அருகர்கள் அப்படின்னு அவ்வளோ தெய்வமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க.
அது மாதிரி முதல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு உருவத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கு ஏதோ ஒரு சிம்பல் உருவம் சிம்பல் ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். உருவமே இல்லைன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர் கூட என்ன பண்றாங்கன்னாக்க சந்தன கூடுன்னு இதுக்கு போடுறாங்க. எதுக்கு? ஏதோ ஒரு சமாதிக்கு பண்றாங்க. கிறிஸ்தவர்களுக்கு அவளுக்கு எது கொடியேற்றம்? பைபிள்ல எங்கேயாவது கேட்டு இருக்கா? இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் கொடியேற்றம். ஏன்னா இந்த கடவுள் இருக்கிறாரு கொள்கை நம்ம மனசுல நல்லா ஆழமா பதிஞ்சிருக்கு. அதை மறந்து விட்டு சொன்னோம்னாக்கா அந்த மதம் எடுபடாது. ஆகவே ஒவ்வொரு மதம் அதை அடாப்ட் பண்ணி இதுக்கு என்ன பண்றோமோ அதே மாதிரி பண்ணுவோமே. இந்து மதத்தில் எப்படி பண்றாங்களோ அது மாதிரி நாமும் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக பண்றோம். ஆக யாரும் கடவுள் இல்லை சொல்லிப்பாங்களே தவிர்த்து அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து இது பண்ண மாட்டாங்க தவிர்த்து மற்றபடி அந்த ஃபீலிங் அப்பவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் புத்த மதத்துக்கு இல்லையா, புத்த மதம் ஆரம்பிச்ச காலத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அந்நியாயத்துக்கு வித்தியாசம். முதல்ல அது அகிம்சையத்தை முக்கியமாக கொண்டது. இது பறவை இருக்கக்கூடிய சீனா, ஸ்ரீலங்கா, பர்மா இங்கெல்லாம் ஹிம்சை பண்ணாமலாம் இருக்காங்க. எல்லாருமே நான்வெஜிடேரியனா இருக்காங்க. ஹிம்சை இல்லாம எப்படி இருக்கும்? அதுவும் சீனால பார்த்தீங்கன்னாக்க பாம்பு பள்ளி இப்படி சாப்பிடுறாங்க. அதே மாதிரி லங்கையில பார்த்தீங்கன்னாக்க புத்தருடைய விக்கிரத்தை வச்சு பெரஹரான் பெரிய திருவிழா நடக்குது புத்தரவேதா வச்சு. ஆக ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் புத்தருக்கே தனியா விகாரங்கள் ஏற்பட்டு அதுக்கு விக்கிரகங்கள் பண்ணி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழியில இன்டைரக்ட் ஆகுது, டைரக்ட் ஆகுது. இந்த கடவுள் ஒரு உருவம் இப்படி ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது இக்களத்தில் உள்ள சூத்திரங்கள்லாம் அவற்றின் பொருளும் பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோத பிரகிருதிஷ்ட பிரகதியும். அப்ப என்னாச்சு? பிரகிருதியும் சொல்றச்ச உயிரும் தானா கிடைக்கிறது. பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்தம். பிரதிஜான்னு அர்த்தம். உலக்கு இதை விளக்கீருன்னு ஆரம்பிச்சார். யாரு? உத்தாலக ஆளுநி என் பிள்ளை ஸ்வேதகேதுவுக்கு. எனக்கு நீ இதான் தெரிஞ்சு வந்திருக்கே தெரியல, இது தெரிஞ்சுக்க முதல்ல. எந்த ஒன்று தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டதாகமோ அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஆரம்பிச்சு உண்டே காமிச்சு மண் கட்டி அதுலேருந்து சட்டி பானை வகைராக்கள், தங்க கட்டி அதுலேருந்து வந்து வளையல் குண்டலம் வகைராக்கள், இந்த மாதிரி ஒன்னொன்னையும் காமிச்சார் இல்லையா. பிரகிருதிஷ்ட இதே மாதிரி பிரகிருதியும் திருஷ்டாந்த பிரதிஜா எதை அறிய முனைந்தமோ அதுவும் திருஷ்டாந்த உதாரணங்களுக்கும் அனுபவம் அதுக்கு மாற்றுப்பொருள் வராமல் இருக்கிறதுக்காக அறிய முனைந்ததற்கும் எடுத்துக்காட்டிற்கும் மாறுபாடு தோன்றாது இருக்க வேண்டுமானால் பிரம்மமே மூலப்பகுதியாகவும் ஆயிற்று என்றே கொள்ளப்பட வேண்டும். சாதேவ அப்படிங்கிறதுனால அபிபத் உபதேசாச்ச தானே பலவாகம் எண்ணம் பிரம்மத்துக்கு கூறப்படுகிறார். இது எண்ணம் அதுக்கு தான் முடியும். இன்னும் இல்லை. ஒரு சௌபரிங்கிற ஒரு ரிஷி அவருக்கு உலகத்தில் இருந்தால் டிஸ்ட்ராக்ஷனா இருக்குன்னுட்டு தண்ணி கட்டியில போய் நிறைய வருஷம் தபஸ் இருந்தார். கண்ணை திறந்து பார்த்தார். அங்கே ஒரு மீன் தன் ஃபேமிலியோட சுகமாக இருந்ததை பார்த்தார். அவருக்கும் தன் ஃபேமிலி ஒன்றும் ஆசை வந்துடுத்து. ஒரு ராஜாட்ட போனார். பொண்ணை கல்யாணத்தோன்னு கேட்டார். ராஜா பார்த்தான், இவர் தாடி மீசியும் வந்து இருக்காரு, இது எந்த பொண்ணு பண்ணிக்குவா? இவர் மாட்டேன்னு சொன்னா கோச்சுடுவா, சமைச்சுட்டு வரணும். அவர் சொன்னார், நேரம் அந்த புறத்துக்கு போங்க, எனக்கு 50 பொண்ணு இருக்கா, அதுல எந்த பொண்ணு உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவளை பண்ணி தரேன். இவர் உள்ள போனார். இவர் யோகமாயினால தன் இஷ்டப்படி மாத்தினார் உடம்ப. இங்க போனா 50 பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டார். ஸோ 50 பேரும் கல்யாணம் பண்ணிட்டார். 50 பேர் தனித்தனியாக வச்சு வாழ்ந்துட்டு இருந்தார். எப்படின்னா அவருடைய யோக சக்தியினால் பண்ணு. இப்போ ஒரு சாதாரண முனிவரால இந்த மாதிரி பண்ண முடியும்னு இருக்க எல்லாம் இந்த பகவானால முடியுமா? முடியாத. அதனால அவன் தானாகவே எல்லாத்தையும் ஆனான். சாட்சாத் சோப ஆம்னானா அவ்வாறு நேரடியாக சுத்திகள் கூட ஆம்னாயம்னாக்க திருப்பி சொல்றது. அதான் நேரடியாகவே சொல்றது. அதுவே ஆச்சுன்னு திருப்பி சொல்லப்படுறது. அதனால பிரம்மம் தான் உலகமாகவும் ஆச்சு. ஆத்ம கிருத்தேகே தானே தன்னை பலவாக்கி கொண்டதாக காட்டுப்படுவதால் பிரதைக்ஷத பகுசியாம் பிரஜாயேய இது நினைத்தது தன்னை பலவாக்கி கொண்டது அப்படிங்கிறதுனால அந்த சக்தி அதுக்குத்தான் இருந்தது. இந்த அமீபான்னு ஒன்று சொல்வார், சின்ன உயிரினம். அது ஒரு குறிப்பிட்ட தானாக 2ஆ பிரிஞ்சிடும். அது போய் திருப்பி பிரிஞ்சிடும். அவ்வளோலாம் அதுக்கு நீங்க 2 நாளைக்கு ஏதாவது ஊறுகாயோ மற்றதெல்லாம் கவனிக்காம வச்சிருங்க. வேலை பூஞ்சை காலம் போறது இல்லையா, யார் இது விதை போடுறதுக்கு எங்கேருந்தோ காத்துலேருந்து வருது, உரத்துல உட்காருறது, அதுவே ஸ்ப்ரெட் ஆகி வந்துடுறது இல்லையா. இந்த கொரோனா அது
ஒரு பாக்டீரியா ஒரு வைரஸ் உள்ள போனா போதும், அது அங்கிருந்துட்டே வளர்ந்துட்டு மற்ற தெரியா வருது இல்லையா, அதுல இருந்தே வருது இல்லையா. அப்போ இருக்கிறது ஒரே ஒரு வைரஸ் தானே, அது எப்படி பலவாச்சு அப்படின்னாக்கா அது தானே பண்ண முடியும். அதுக்கு அந்த சக்தி இருக்கு. ஒண்ணும் இல்லாத இந்த மாதிரி ஒரு வைரஸுக்கு, மருந்துக்கு அழியக்கூடிய ஒரு வைரஸுக்கு சக்தி இருக்குமாங்க? எல்லாம் வல்ல இறைவனுக்கு சக்தி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம? ஆத்ம கிருதே, தானே தன்னை பலவாக்கி கொண்டதாக காணப்படுவது. பரிணாமாத், மாறுலியான பிரம்மம் தன் உடலான மூலப்பகுதியை விரிவடைய செய்வதாலும். பரிணாமம் சொல்றச்சு, நீ சொல்ற பிரம்மம் மாறாது, அது எப்பவுமே பிக்சடா இருக்கணும். ஆமா, பிக்சடா இருக்கணும். ஆனால் மாறுறதுன்னு சொல்றதுனால அது வேற, மாறுபடி தண்ணி வேற, அது எப்படியா இருக்கணும்? உடலா இருக்கணும். ஸோ மாறுபடுது, உடலா இருக்கக்கூடிய மாறுபட செய்வதனால பிரம்மம் தான் காரணமா இருக்கு. யோனிஷ்டகி கீயத்தை, பரபிரம்மம் உலகின் காரணம் என்று கூறப்படுகிறது. அதனால யோனினாக பிறப்பிடம், இது பிரம்மன் தான் உலகின் பிறப்பிடம், உலகுக்கு பிறப்பிடமாகிறது என்று கூறப்படுகிறது. இங்கு சேஸ்வர சாங்கியர்கள் கொள்ளும் கொள்கை. சேஸ்வர சாங்கியர்கள் கொள்கையாவது பரமாத்மா விகாரமற்றவன், மாயையை உடையவன், உலகில் செய்வோனும் அவனால் செய்யப்படும் பண்டமும் வெவ்வேறாக இருப்பதாலும் பிரகிருதி என்றும் மாறுபடுவதாலும் அவை இரண்டும் ஒன்றாக இருத்தல் இயலாது. பரமாத்மா மாறுபாடு இல்லாத சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. ஆனா பிரகிருதி மாறிண்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் சரியில்லை. பண்றவன் வேற, பண்ணப்படும் பண்டம் வேற, அதனால் ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. எனவே பரமாத்மா செய்வோன் காரணம், மூலப்பகுதி செய்பொருள் காரணம் என்று தனித்தே கொள்ளப்பட வேண்டும். ஆகவே முக்காரணங்களும் பரமாத்மா என்னும் வாக்கியங்கள் தீயினால் தெளிக்கப்பட்டு என்பது போல் உயர் நிகழ்ச்சியாக கொள்ளப்பட வேண்டும். இதுல மீமாம்சையில ஒரு வாக்கியம் இருக்கு, அக்னினா செஞ்சேத அப்படின்னு, தீயினாலே தெளிக்கப்படட்டும். நம்ம சிராதம் பண்றச்சே பார்த்தீங்கன்னாக்க பித்திருக்களுக்கு தன்னுடைய பிரசாதத்தை வாங்கிக்குவோம், அதை அக்னியில காட்டிட்டு அப்புறம் வச்சுக்குவோம். அந்த மாதிரி அதை அக்னியால் தெளிக்க முடியுமா? நீரால் தெளிக்க முடியும். நெருப்பால் தெளிக்க முடியுமா? முடியாது. இது ஒரு உயர்வு நகர்ச்சி தான் இருக்கே தவிர்த்து இது இந்த மாதிரி கொள்ளப்படாது. ஆகவே பிரம்மம் ததைக்ஷத பகுசியாம் பிரஜாயேன்னு சொன்னது சும்மா உயர்வு நகர்ச்சியை தவிர்த்து பிரம்மம் அப்படி பண்ணலை அப்படிங்கிறது இந்த சேஸ்வர சாங்கியருடைய கருத்து. இதற்கு ராமானுசர் அளிக்கும் விளக்கம், வேதங்களால் தேரப்படுவது பரமாத்மாவே முக்காரணம் என்பது. இது குழந்தாய் சத் ஒன்றே இரண்டாவது அற்றதாக இருந்தது என்பதாலும், மண் கட்டி, பொன், இரும்பு இவைகளை அறிந்து முறையே அவற்றின் விகாரங்களான பானை, சட்டி, வளையல், குண்டலம், வாழ் போன்ற மாறுபட்ட பொருளை அறியலாம் என்பதாலும் மூலப்பொருள் ஒன்றையாக இருந்து கொண்டு பல உருக்களை எடுத்து இயலும் என்று காணப்படுகிறது. இக்கருத்து நேரடியாக இவை யாவும் பிரம்மமே என்றோ, இதம் சர்வம் பிரம்மம் கலு, சர்வம் கல்விதம் பிரம்ம. இங்க இருக்கிற பிக்சர் என்ன பண்ணா பார்த்து, இதுதான் பிரம்மன் தான். என்ன சுவாமி, இது தூண்னா இருக்கு, இது லேப்டாப்னா இருக்கு, இது பிரம்மன் தான். ஆமாம், இது பிரம்மன் தான். எப்படி? இந்த லேப்டாப் என்ன இதனால் ஆனது? ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பொருளால் ஆனது. பிளாஸ்டிக் பொருள் எங்கேருந்து வந்தது? பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய ரசாயனங்களால் ஆனது. அந்த பூமி எங்கேருந்து வந்தது? அவங்ககிட்ட வந்தது. ஆகவே இதுக்குள்ள இருக்குது அவன் தான். நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய் உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்கா? தேங்காய் பட்டை உரிச்சாச்சுனாக்க கெட்டியான பகுதி உள்ள தேங்காய், அதை உடைச்சாச்சுன்னா உள்ள இருக்கிற பருப்பு, அதுக்கு தான் தேங்காய்னு பேரு. தேங்காய் மேல இருக்க கொட்டாங்கச்சி, அதுக்கு மேல மட்டை. ஆக எல்லாத்தையும் சேர்ந்து தேங்காய்னு பேர் இருக்கிற மாதிரி எந்த பொருளா இருந்தாலும் எல்லா பொருளுக்கும் உள்ள அவன் தான் இருக்கான். இதற்கு நேரடியாக இவை யாவும் பிரம்மமே என்றும், இவை யாவும் பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவை என்றும், எதிரடையாக எவன் தன்னை பிரம்மத்தில் என்றும் வேறாக நினைக்கிறானோ அவனை யாவரும் இகழ்கின்றனர். அப்போ எனக்கும் பிரம்மத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு எவனா சொன்னான்னு வச்சுக்கோ, எனக்கு கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? சரி, உனக்கு கடவுள் சம்மந்தம் இல்லைன்னாக்க உன்னை நீயே படைச்சிட்டியா? உன்னை நீயே படைக்கிறதுனாக்க உன்னை நீயே அழிச்சிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் திங். ஒருத்தனுக்கு உலக வாழ்க்கை வெறுப்பு ஏற்பட்டு போச்சு, அவன் தற்கொலை பண்ணிக்க விரும்புறான். அவன் என்ன பண்றான்? அவனுக்கு ஏன் உயிர் இருக்கு? மூச்சு விடுறான், உயிர் இருக்கு. மூச்சு அடிக்க உயிரை விட்டுமே யாராவது? இது முடியாது. வேற ஏதாவது இன்னொரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தேடித்தான் ஆகணும். அதனால யாராலையும் தன் விருப்பப்படி பிறக்கவோ இறக்கவோ முடியாது. அதை செய்யக்கூடிய ஆர்வத்தில் இருக்கான், அவன் தான் பண்ணணும். எல்லாவற்றையும் பிரம்மமாகி பார்க்கையில் பார்ப்பவன் பார்க்கப்படுவன் என்று எதிர்பார்க்கக்கூடும். நல்ல அறிவு வந்தவனுக்கு எல்லாத்தையும் பிரம்மத்தை தான் பார்ப்போம். முதல்ல சொல்றாங்க இல்லையா, இது கீதையில வித்யா வினயசம்பன்னை பிராமணே கவி அஸ்தினி சுனீஷ்ட சௌபாகியச்சைவ பண்டிதா சமதர்சனகா
வித்யா வினயசம்பன்னே பிராமணா. அண்ணா நல்ல நல்லா படித்தவன், அதுக்கு நல்ல குணங்களோடு கூடினவன், குணங்கள் குறைவில்லாதவன், அப்படிப்பட்ட பிராமணன், அது உயர்ந்த நிலையில் கூடிய ஒருத்தர் பிராமணன். வித்யா வினயசம்பன்னே பிராமணே கவி. கவின மாடு, ஹஸ்தினி யானை, சுனி நாய், சுபாகேஷ்ட நாய் மாம்சத்தின் கூட சண்டாளர், சுபாகேஷ்ட பண்டிதா சமதர்சனங்கள், இவ எல்லாரையும் நன்கு அறிந்தவர்கள் ஒன்றாகவே பார்க்கிறார். இவ்வளவு விவரத்தை தனியா இவ்வளவு வேறுபாடுகளை காமிச்சாச்சு. அண்ணா உயர்ந்த நிலையில் ஒரு மனுஷன் மாடு, யானை, நாய், திங்கிறவன் இவ்வளவுதான் காமிச்சுட்டு இவ எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கிறான். யாரு? பண்டிதர்கள். பண்டிதர்னா யாரு? நன்கு அறிந்தவன். அவன் பார்க்கச்சு இந்த மேல போட்டுக்க சட்டம் தெரியல, அவன் பிராமணனுக்கு தெரியல, இது யானைங்கிறது தெரியல, இது நாய்ங்கிறது தெரியல, இதுக்குள்ளேயும் பிரம்மன் தான் இருக்கு, இதுக்குள்ளேயும் பிரம்மன் தான் இருக்கு. ஆகவே எல்லாத்தையும் பிரம்மமாகவே பார்க்கிறார். சமதர்சினா பிரம்மமாகவே பார்க்கிறார்கள். எவன் மூலப்பகுதிக்குள்ளும் உலகிற்குள்ளும் என பல பண்டங்களை காட்டி அவற்றினுள் திரிகிறானோ, எவனை அவை அறியாவோ என்று யாவற்றிற்கும் உயிராயிருவன் பரமாத்மா என்பதை வேதங்கள் காட்டுகின்றன. அந்தர்யாமி பிராமணத்தை பார்த்தோம். அந்தர்யாமி பிராமணத்துல ரொம்ப சாதாரண பொருள்லேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பொருளா எடுத்து ஒவ்வொரு பொருள்லையும் அதுக்குள்ள யார் இருக்கானோ, எவனை அந்த பொருள் அறியாதோ, எவன் அந்த பொருளை நியமிக்கிறானோ, அந்த பொருளை அதை ஆள்கிறானோ அவன் பிரம்மம், அவன் அந்தர்யாமி அமிர்தகா அழிவற்றவன் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லியிருக்கு. ஆக மொத்தம் நமக்கு ஏற்பட்டு நமக்குள்ளேயே நம்ம அறியாம இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கானே, அவன் தான் பிரம்மம். ஒடுங்கையில் மகான் அவ்யக்தத்தில் மூலப்பகுதி ஒடுங்கும், அவ்யக்தம் அக்ஷரத்தில் விகாரமற்ற பரமாத்மா ஒடுங்கும் என படைப்பு முறை போலவே காட்டப்பட்டிருக்கு. படைப்பு என்ன பண்ணா, அது ஆகாச சம்பூத ஆகாசாத் வாயு ஆத்மனஹா ஆகாச சம்பூத, ஆத்மாவினின்றும் ஆகாசமானது படைக்கப்பட்டது, ஆகாசத்திலிருந்தும் வாயு வந்தது, இப்படி வரிசையா சொல்லிருக்கிறோம். அதே மாதிரி ஒடுங்கச்சு இந்த ரிவர்ஸ் ஆர்டர் அப்படியே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல ஒடுங்கச்சையும் இந்த புலன்கள் இருக்கு இல்லையா, தனித்தனியா அறிகிறது இல்லையா. அண்ணா வயசாகி இறந்து போறா பார்த்தீங்கன்னாக்க அவளுக்கு ஒவ்வொரு புலனா அடிஞ்சு வந்துடும். கண்ணு தெரியாது, காது கேட்காது, பல்லெல்லாம் விழுந்துடும், சுவை தெரியாது, இப்படி போறது இல்லையா. அந்த மாதிரி புலன்கள் எல்லாம் மனத்துல ஒடுங்கிறது, மனம் பிராணன்ல ஒடுங்கிறது, பிராணன் ஆத்மாவில் ஒடுங்கிறது, ஆத்மா அவ்யக்தத்துல ஒழுங்கிறது, அவ்யக்தம் அக்ஷரத்துல ஒழுங்கிறதுன்னு வரிசையா போகுது. எப்படி படைப்பு வந்ததோ அதே மாதிரி திருப்பி ரிவர்ஸ்ல போகுது. மகாபாரதம் சாந்தி பருவத்தில் அந்தனரே மூலப்பகுதி புருஷனின் பிரம்மத்தில் ஒடுங்க அவன் ஜீவாத்மா செயலற்றனாகிறான். இப்ப என்ன ஆகுது, எனக்கு நான் தனியார் உடம்பு, எனக்கு அது கைகால் நீட்டுறதுக்கு வசதி இருக்கு, அப்ப நான் இண்டிவிஜுவலா நான் செயல்படுறேன். ஆனால் இதே ஆத்மாக்கு இந்த உடம்பு இல்லாம போச்சானாக்க அவன் செயலற்றன ஆயிடும். நான் பலவாக ஆவேன் என முனைந்தான். இந்த மாளிகை பிரம்மம் என்னும் மரத்தால் ஆனது, அது பிரம்மம் என்னும் மனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது, அதனாலேயே ஒளி உலகு பூமி முதலிலே செய்யப்பட்டன நேரடியாக சொல்லப்பட்டது. கேட்க செய்யறாக இந்த உலகத்தை முழுக்க, இந்த ஒரே பிரபஞ்சத்தை முழுக்க ஒரு மாளிகையா வச்சிருந்தான். இந்த மாளிகை செய்யறதுக்கு மரம் எங்கேருந்து வந்தது, இந்த மரத்துக்கு என்ன பேரு, யார் செஞ்சா? இந்த மாளிகை செய்யறதுக்கான மரம் பேரு பிரம்மம்னு பேரு. எங்கேருந்து வந்தது? பிரம்மத்திலிருந்து வந்தது. யார் செஞ்சா? பிரம்மன் தான் செஞ்சார். ஆக மொத்தம் இந்த உலகம் முழுக்க பிரம்மம் அப்படிங்கிறது நமக்கு கிளீனாக நேரடியாக சொல்லப்பட்டிருக்கு. இப்பரமாத்மா தாட்சிகளுக்கு அப்பாற்பட்டவன், தானே முனைந்து படைத்து கொண்டான் என்று வேதம் கூறுகிறது. அவன் படைக்கிறதுக்கு என்ன பண்ணாக்க இன்னொருத்த டிபெண்ட் வேண்டாம். நம்ம படைக்கிறதுக்கெல்லாம் நம்ம கர்மா. அவன் என்ன பண்றான்னாக்க தானே பிறக்கிறான். இது சொல்றான் இல்லையா, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவது பாரதः அபியுக்தான அதர்மஸ்ய ததாத்மானம் சுர்ஜாமியகம். நான் எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு இழிவு நேர்கிறதோ, அதர்மத்துக்கு உயர்வு ஏற்படுறதோ அப்பெல்லாம் என்னை நானே படைத்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம ராமாயணத்திலையும் அவன் தசரதனை தன் தந்தையாக தெரிந்தெடுத்தான். நம்ம அப்படியே தெரிஞ்சிருக்கணும் நம்ம இல்லையே. மாரலியான தான் மாறும் இயல்புடைய தன் உடலான மூலப்பிரகதியை விகாரப்படைவித்து உலகமாக ஆக்கினான் என்று கிளியராக சொல்றது. உயிர் அவன் திவ்ய ஆத்மஸ்வரூபம். அவனுடைய உடம்பு இருக்கே அது இந்த உலகம் உயிர் பொருள் உயிரற்ற பொருள்னு சேர்ந்து இருக்கு.
இதை விரிவடைய செஞ்சு இதுல இருந்து அவன் இந்த உலகத்தை படைச்சான். அப்படி எப்படி ஊர்லாபி என்னும் சிலந்தி தன் உடலில் சுரக்கும் பசையால் வலை பண்ணி தன் வேலை முடிந்தவுடன் அதை உள்ளிட்டுக் கொள்கிறதோ இந்த எடுத்துக்காட்டால் விளக்கி காட்டப்படுகிறது. இது 2-3 உபநிஷத்துல காட்டப்பட்டிருக்கு. ரொம்ப நல்ல கிளியரா தெரிஞ்சது. ஒரு சாதாரண பூச்சி அது தங்கிட்டே எச்சலை திரிச்சு வலையை பண்றது, அது தன்னுடைய வேலை முடிஞ்ச உடனே அந்த வலையை தானே உபயோகிச்சுன்றது. இப்ப ஆக மொத்தம் இதுக்கு வேற எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இதுவே தேவையில்லை. ஒரு பூச்சியால பண்ணது பரமனால பண்ண முடியாதா? இக்களத்தால் அறிந்திடும் பொருள் வேர், அடிமரம், கிளை, இலை, மலர், காய் இவை யாவற்றிற்கும் ஒரு நுண்ணிய வித்து காரணமாவது போல் உயிரல் பண்டங்களை தன் உடலாக கொண்டு நுண்ணிய நிலையில் உள்ள சத் எனப்படும் பிரம்மம் தானே விரிந்து எண்ணற்ற பண்டங்களாக உலகாக திகழ்கிறது. ஆகவே பிரம்மமே பொருள், கருவி, செய்வோன் ஆகிய முக்காரணம் ஆகிறது என்பதே வேதத்தின் முடிவு. ஆக மொத்தம் என்னது? மெட்டீரியல் காஸ், எஃபிஷியன்ட் காஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ், மூணுமே பிரம்மம் தான். புரியுறதா? சந்தேகம் ஏதாவது உண்டா யாருக்காவது? கிளியரா இருக்கு சுவாமி. கிளியரா இருக்கா? சந்தேகம் ஒண்ணும் இல்லையே. ரைட். இந்த அடுத்தது அதிகாரத்தை படிச்சிருவோம். அது முடிவு தான், சம்மரைஸ் பண்றதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதோட இந்த முதல் அத்தியாயம் முடிஞ்சு போகுது. இன்னும் ஒரு வழியா கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி கிணறு தாண்டிட்டோம் வச்சுக்கோங்க. சொல்லு. மாயங்கிறது அவனுடைய குணம் இருக்கு. ஏப்பா நீ இருக்க, நீ இருக்க இல்லையா? உன் முடி இருக்கு, இந்த முடி நீயா இல்லையா? அப்ப அது மாதிரிதான் பிரம்மத்தோட பொசஷன் மாயை. மாயாம் பிரகதியும் வித்தி மாயனம் மகேஸ்வரம். கண்ணா அபியக்ட் தானே, மாயை சேர்ந்தது தானே அது. அடுத்ததாக 146ஆம் பக்கம். அடியே சுவாமி, இப்ப அவர் மாயை பத்தி கேட்டிருந்தால சுவாமி, அதே பகவத்கீதையில ரெஃபரன்ஸ் வந்து மம மாயா துர்த்தையான்னு சொல்லிட்டு பகவான் என்னால சிருஷ்டிக்கப்பட்ட மாயைன்னு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. பகவானுடைய ஒரு படைப்பு மாயை, பகவானுடைய ஒரு குணம் சொன்னா மாயை. அதாவது வந்து இந்த பிரகிருதியை தான் வந்து வந்து அதாவது ஜட பிரகிருதியை வந்து மாயை. பிகாஸ் பிரகிருதிய சாமி ரெண்டு பொருளை ஒட்டுறீங்கன்னு வச்சுக்கோ. மெட்டலா இருந்ததுனாக்க வெல்டிங் பண்ணி ஒட்டிடுறீங்க. பேப்பரா இருந்ததுனாக்க கோந்து போட்டு ஒட்டுறீங்க. இந்த கோந்து இருக்கு பாருங்க, இதுதான் மாயை. அந்த மாதிரி அதுவும் நான் இதுலேருந்து வந்தான். ஏதோ உலகம் தனியா கிடைச்சதும் இருந்து கிடைச்ச ஒன்று வச்சா நீங்க எல்லாத்தையும் பண்றீங்க. அந்த மாதிரி இந்த மாயை வச்சுதான் எல்லாம் சேர முடியாத சேர்க்க வைக்கிறேன். அதனாலதான் எத்தனை இருக்கு மாயை நம்மால. சுவாமி உம்மால எவ்வளவு வெயிட் தூக்க முடியும்? சின்ன வெயிட் தூக்க முடியாது சுவாமி. டிஃபைன் பண்றது சுவாமி. சாரி சுவாமி, சின்ன வெயிட் கூட தூக்க முடியாது சுவாமி. சோ ஐ கேனாட் டிஃபைன் சுவாமி. இப்போ கிட்டத்தட்ட 60 இல்ல 65 கிலோ இருக்கக்கூடிய நீங்க உங்களால ஒரு 10 கிலோ தூக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனால் ஒரு ஒரு பருந்து அது டோட்டலா இருந்ததுனாக்க ஒரு 20 கிலோ இருக்கும். ஆனால் அது 40 கிலோ உள்ள ஒரு ஆட்டை தானே ஆட்டு விட்டு தூக்கி போடுறது. அதனால முடியறதா இல்லையா? இதுவே ஒரு தானே. போட்டீங்கன்னாக்க இவ்வளவு வெயிட் உள்ளவன் தூக்க முடியும் அப்படின்னு போட்டீங்கன்னாக்க ஒத்து வருமா? வராது. உங்களால 2 கையால என்னெல்லாம் பண்ண முடியும்? ஏதோ வேலைகள்லாம் பண்றீங்க. ஆனா ஒரு கூடை கட்ட முடியுமா? கையே இல்லாத ஒரு பறவை ஒரு அழகா கூட்டை கட்டி போடுறது. இது மாயா இல்லையா? விசித்திரமா இருக்கு இல்லையா? மாயன்னு சொல்ல விசித்திரம் அர்த்தம். மாயா விசித்திரமான ஞானம். யானைக்கு ஒரு கை தான் இருக்கு. அது பிரம்மாண்ட மரத்தை தூக்கப்படுறது. நம்மளால 2 கை தூக்க முடியுமா? இதெல்லாம் மாய. உலகத்திற்கு எல்லாத்துக்குமே ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபாடா இருக்கு. நீங்க சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணாக்க 2 கை உள்ளதுனால இவ்வளவு தூக்க முடியும்னாக்க ஒரு கை உள்ள பானையால அதுல பாதி தான் தூக்க முடியும்னு சொல்லணும். முடியாது. அது இல்லாம ஒரு வேடிக்கை சொல்லுவாங்க. ஒரு 8 மணி வேஷ்டி காயத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னாக்க 5-8 மணி வேஷ்டி காயத்துக்கு எத்தனை நாழி ஆகும்?
சேம் அப்படின்னாக்க 30 மினிட்ஸ் தான் 1/2 சுவாமி. மணி நேரம் கண்டு அது அதே 1/2 மணி நேரத்துல காஞ்சிடும். சேம் 30 அது மினிட்ஸ் தான். இப்ப வந்து சுவாமி, இப்ப மாயை வந்து ஆச்சரியம்னு ஒரு ஒரு அர்த்தம் வச்சுட்டாலும் கூட இன்னொரு கான்டெக்ட்ல வந்து பார்க்கும்போது மாயை வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்றதுக்கும் வந்து மாயைன்னு சொல்லலாம். டியூ ஆமா, டிராப்ஸ் அப்படின்னு ஒரே ஒரே சொல்லுக்கு 2 3 பொருள் இருக்கு. பொருள் இருக்கு. அப்படின்னா சொன்னேன் இல்லையா, கலைன்னு சொன்ன என்னெல்லாம் இருக்கு, கலைக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு தெரியுமா? கலைன்னா ஆர்ட்ஸ் இருக்கு, ஒழுங்கா இருக்குது டிசார்டரா பண்ணுன்னு அர்த்தம். ஆச்சா, கலைனா துணிக்கு கலைன்னு பேர் இருக்கு, மானுக்கு கலைன்னு பேர் இருக்கு. இந்த மாதிரி அது எந்த இடத்துல வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி அதான் சொன்னேன். நான் மனைவிக்கு வளை வாங்க போறேன்னாக்க எலி வளை இல்லை, தங்கத்தால் அவனையும் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரிதான் அந்த இடத்துல எடுத்துக்க முடியாது. சாதாரண ரெஃபர் டு த கான்டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம். அப்புறம் சுவாமி டெஃபினெட்லி ஆமா, இன்னொரு பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி ஐ மீன் சாரி, அந்த நெக்ஸ்ட் கைண்ட் இருக்கு இல்லையா, கைண்ட் என்ன அர்த்தம்? கைண்ட்னா வந்து அன்புன்னு சொல்லிக்கலாம், இல்ல தயவு கூர்ந்துன்னு சொல்லிக்கலாம். எத்தனை வகைகள் இருக்கு இல்லையா? ஆமா, வகைன்னு சொல்லலாம். கைண்ட். அப்ப அது எந்த இதுல வருது அதுக்கு ஏற்ற மாதிரி நிறுத்திக்கணும் நீங்க. கரெக்ட். அதனால அது எந்த இடத்துல வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். தொல்காப்பியர் சொல்றார், ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம், ஆனாலும் அதுல எந்த அர்த்தம் மிகச் சிறந்ததாக அந்த இடத்துக்கு பொருந்துமோ அதைத்தான் எடுத்துக்கணும். புரியுறதா? சுவாமி புரியுது. சுவாமி, நம்ம அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி அடியனுக்கு ஒரு ஜஸ்ட் டு ஆட் ஆன் சுவாமி, அந்த பௌத்த மதத்தை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு இப்ப உருவம் வச்சுட்டு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கா ஆஸ் பர் இது அப்படின்ட்டு. அடியன் வந்து இங்க பெங்களூர்ல வந்து ஒரு வாட் இஸ் தட் ஜெயின் ஹாஸ்பிட்டல் இருக்கு சுவாமி, அந்த பௌத்த ஜெயின் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அருவம், தே டோன்ட் பிலீவ் இன் உருவம் இல்லையா. அவங்க வந்து ஜெயினருடைய ஒரு சிலையை வச்சுட்டு வழிபாடு போகம், ஆமா போகம் வச்சுட்டு இருந்தா, அதுக்கப்புறமா மாலை சாத்தி இருந்தா, இதெல்லாம் பண்ணிருந்தா. அப்படின்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக போகும்போது அந்த நிறுவனர் வந்து அங்க இருந்தார். அப்ப வந்து அவர்கிட்ட கேட்டார், சுவாமி உங்களுடைய தத்துவப்படி நீங்க வந்து பூஜை பண்றதோ இல்லைன்னா வந்து ஆராதனை முறைகளோ ஒண்ணுமே இல்லை, ஆனா வந்து நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சிலையை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வழிபாடு முறைகள்லாம் வந்து பண்ணும்போது அது எப்படி உங்க தத்துவத்துக்கு இடிக்கலையா அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் நான் அவர்கிட்ட. அப்ப வந்து அவர் வந்து உடனே சொன்னார், சுவாமி இது கார்ப்பரேட் வேர்ல்டு, ஸோ வி நீட் டு கோ ஆஸ் பர் த பீப்புள் மைண்ட் அப்படின்னு வந்து உடனே தன் தத்துவத்தை மாத்திட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஸோ இது வந்து இது ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கும்னு அடியன் ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுது சுவாமி. இன்னைக்கு வந்து நிறைய வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷனுக்காக வந்து எல்லாத்தையும் மாத்திக்கிறா அப்படின்னுட்டு, அப்ப ரியல் கோர் வந்து நீர்த்து போனதுன்னு வந்து நன்னாவே தெரியுது சுவாமி. அதனால நம்ம வந்து நம்ம பொறுத்த மட்டும் நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, இவ்வளவெல்லாம் ரொம்ப சிம்பிள் திங் சொல்றேன் சுவாமி. அண்ணாதுரை இறந்து போயிட்டார். அன்னைக்கு நான் தான் திருச்சி ஜங்ஷன் டியூட்டியில இருந்தேன். அப்போ அங்க இருந்து வண்டிகள் எல்லாம் ஒன்றும் வரல, வீட்டுக்கு வரதுக்கு வழி இல்லை, ஸ்ரீரங்கத்துக்கு வரதுக்கு வழி இல்லை. நான் நடந்து வந்தேன். வர்ற வழியில் அண்ணாதுரையுடைய சிலை இருக்கு. இன்னைக்கு அண்ணா சிலை ஒரு ஷாப்பிங்கே இருக்கு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இந்த அண்ணாதுரைக்கு தேங்காய் பழம் உடைச்சு கற்பூரம் ஏற்றி இதெல்லாம் கும்பிட்டாங்க. இதுதான் இது மாயை. அதனால நம்ம இறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு படத்துக்கு பூ வைக்கிறோம் இல்லையா, அது என்ன இவங்க நல்லா தெரியுது, படம் தான் தெரியும். அவர் இறந்து போய் எத்தனை வருஷ கணக்காச்சு, இருந்தாலும் பண்றோம் இல்லையா. இதெல்லாமே என்னன்னா ஒரு அன்புடைய வெளிப்பாடு, அவ்வளவுதானே ஒழிய இதை வந்து இதுதான் சரி இது எடுத்துக்க முடியாது. இது ஆத்மாவே கிடையாது, அனாத்மீயம் தான் கொள்கை அப்படின்னு தம்மபதா சொல்றது. புத்த மதத்தினுடைய வேதம் தம்மபதா அனாத்மியம்ங்கிறது. ஆனா அதே புத்தர் 32 அவதாரம் எடுத்தார். ஜாதக கதையை சொல்றாங்க. இன்னைக்கும் இங்க இருக்கக்கூடிய தலாய் லாமா சொல்றாரு இல்லையா, அவர் தலாய் லாமா அவர் ஒருத்தர் இறந்தார்னா அவர் இறந்த நேரத்துல எந்த குழந்தை பிறந்தோ அது அடுத்த தலாய் லாமா ஆகும். அவர் அந்த அது அவதாரம் எடுத்துருவாங்க. ஆத்மாவே இல்லாங்கிறத அப்புறம் எடுத்து எப்படி இன்னொன்னு அவதாரம் எடுக்க முடியும்? அதனால எல்லாத்துலயும் வந்து அவளோட பிரின்சிபலே போயிட்டு நம்ம சோகால் இந்து மதத்தோட பிரின்சிபல் எல்லாத்துலயும் வந்திருக்கு. அவரோட தாக்கம் எங்கேயும் இருக்கு பாக்குறாங்க. பொறுமையா இருக்கணும், ஒரு அன்பயஸ்டா அது பார்க்கணும். நம்ம இது சேர்ந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியும். இந்த கடைசியா பத்திரம் பேஜ் 146 அத்தியாயம் 1 பாதம் 4 அதிகரணம் 35 சர்வ வியாக்கியான அதிகரணம் யாவும் விளக்கப்பட்டன என்னும் களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும்
சர்வ வியாக்கியானாதிகரணம் என்ற இக்களம் முதல் அத்தியாயத்தின் கடைசி களமாகும். இக்களத்தில் உயிரல் பண்டங்கள் உலகின் காரணமாக அமைதல் இயலும் என்ற மாற்று கருத்துக்கள் எடுத்து ஆராயப்பட்டு அவை சுரி வாக்கியங்களுக்கு முரணானது என்று நிறுவப்படுகிறது. நம்ம நாஸ்திகான்னு யார் சொல்றோம்னாக்க தெய்வத்தை இல்லைன்னு சொல்றோம், இல்லை வேதத்தை இல்லைன்னு சொல்றதான் சொல்லணும். வேதத்தை சொல்ற கருத்துக்கள் எல்லாம் பல ரிஷிகளால பலபடியா ஆராய்ச்சி பார்த்து வெவ்வேறு காலங்களில் சொல்லி தொகுத்து தரப்பட்டது. அதான் உத்தரவணிந்தான்னாக்கா பயஸ்டா இருக்கணும். ஆனால் வெவ்வேறு சொல்ற கட்சி அது பயஸ்டா இருக்க முடியாது. அவை இந்த ரிஷிகளுக்கெல்லாம் என்ன வேணும்? அவரே காப்பிரைட் ஆஃபீஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் இல்லையே. நம்ம நல்லா இருக்கணும் தான் பண்ண அப்ப பாட்டி இவங்க நல்லதை சொன்ன அறஞ்செய்ய விருந்து 60 சனம் நமக்கு சொல்லி அவருக்கு தான் ஆகணுமா? இருந்தாலும் மக்கள் நல்லா இருக்கணும் எண்ணத்துல பண்ணா இல்லையா? அதே மாதிரி இந்த மக்கள் தான் நல்லா இருக்கணும், அவருடைய ஆத்மா நல்லா இருக்கணும் எண்ணத்துல வெவ்வேறு ரிஷிகளால வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு இடங்கள்ல சொல்லப்பட்டது எல்லாம் தொகுத்து வந்துதான் வேதம். அப்படி பார்த்ததுனால அவங்க நல்லதுக்காக இருக்கிறதுனால இதை அத்தாரிட்ட தான் எடுத்துட்டு ஆகணும், வேற வழி கிடையாது. இக்களத்தின் சூத்திரம் அதன் பொருளும் ஏதேன சர்வே வியாக்கியாதா வியாக்கியாதா. இந்த வியாக்கியாதா என்ன அர்த்தம்னாக்க இது ஒரு அத்தியாயம் முடியறதுன்னு அர்த்தம். ஒரு அத்தியாயம் முடியறச்சு இந்த கடைசி சொல்லிருக்க ரெட்டிச்சிருக்கோம். இதுவரை ஆராயப்பட்ட சூத்திரங்களால் அவை யாவும் பரபிரம்மே உலகின் காரணம் என்பதை தெளிவாக்குகின்றன என்பது விளக்கப்பட்டது. இறுதி சொல் இரட்டித்திருப்பது அத்தியாய முடிவை குறிக்கிறது. இக்களத்தால் நிறுவப்படும் பொருள் எது உலகின் காரணமோ அதுவே மனத்தில் இருத்தி உபாசிக்கத்தக்கது என்று கூறியதால் அப்பொருள் எது என்ற ஆராய்ச்சியில் இறங்கணும். அதனடியாக அக்காரணம் பிறர் கொள்வது போல் உயிரல் பண்டங்களால் அமைவது அல்ல. அவைகள் யாவிலும் வேறுபட்டு மூற்றறிவிலனாய் யாவும் வல்லவனாய் உலகின் தாழ்ச்சிகளுக்கு எதிர்த்தட்டாய் யாவற்றிலும் தான் நிறைந்திருந்தாலும் அவ்வப்பண்டங்களின் குற்றங்கள் சிறிதும் சாராதவனாக பரபிரம்மே ஸ்ரீமன் நாராயணனே உலகின் காரணம், அவன் ஒருவனே மனத்தில் இருத்தி உபாசனை செய்யத்தக்கவன் என்பது இக்களத்தால் அறிவிடப்படுகிறது. முதல் அத்தியாயம் காரணாத்தியாயம் இந்த 4ஆம் பாதத்துடன் முடிவடைகிறது. அந்நியோக விவச்சேத பாதம் ஸ்பஷ்டலிங்க பாதம் அங்கே நிறைவேறுகிறது. சந்தேகங்கள் சுவாமி? வெற்றி சந்தேகம் ஏதாவது உண்டா? இல்ல சுவாமி. இப்போ இந்த கடைசியா ஒரு லைன் படிச்சோம் இல்லையா, பண்டங்கள் குற்றங்கள் சிறிதும் சாராதவனா பரபிரம்மே உலகின் காரணம்னு முடிச்சோம் இல்லையா. இப்போ நாம ஸ்ரீமன் நாராயணனே சொல்றோம். அவங்க அத்வைதத்துல அவங்க சிவன் சொல்றாங்களா? இல்லையே, இல்ல அத்வைதத்துல அப்படி சொல்லல. அத்வைதத்துல ஃபார்முலஸ் காடு தான், ஞானத்தாலே அறியப்படக்கூடிய ஞானமாக ஆன பிரம்மம். நிர்குணம்ன்றது அவங்களுடைய கடைசி ஸ்டாண்ட், அது வரைக்கும் தான். அதை தாண்டி இது கூட எந்த உருவத்துக்குமே அவங்க முயற்சி பண்ணல. ஆமா, அவன் சொல்றேன் இந்த சொல்ல. ஆனால் அது நிர்குணம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாக்க இப்ப நம்ம பார்த்தோமே பிரம்மத்துல எல்லாம் வருதுன்னாக்க. ஆனா சங்கரர் தன்னுடைய பாஷத்துல அப்படித்தான் எழுதியிருக்க, பிரம்மத்துல இருந்து அதெல்லாம் வருது கிளியரா எழுதியிருக்க. அப்போ பிரம்மம் உண்மைன்னு ஒத்துனோம்னாக்க அதுல இருந்து வரதெல்லாம் பொய்யாவா இருக்கும்? எல்லாத்தையும் மாயம் சொல்லலாமா? அதனால இது பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டது. அப்ப ஆக மொத்தம் பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது, அதுல இருந்து வெளிப்பட்டதுன்னு சொன்னாக்க உங்களுக்கு அப்ப பிரம்மத்துல ஒண்ணு இருந்திருக்கு, மாறாதது, மாறக்கூடிய ஒண்ணு இருந்திருக்கு, ரெண்டு சேர்ந்து இடத்துல இருந்திருக்கு, தானாக கிடைக்கிறது. புரியுதா? பட் சுவாமி இப்ப இல்ல சுவாமி, இந்த வெற்றி சுவாமி கேட்ட கொஸ்டினுக்கு இப்ப இருக்கக்கூடிய சோ கால்ட் இந்த சைவ மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க. சுவாமி உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப ஃபியூபிளா இருக்கு சுவாமி, எங்களுக்கு கேட்கவே முடியல. ஆமா சுவாமி, அடியனுக்கு ஏதோ ப்ராப்ளம், கம்ப்யூட்டர்லயும் ப்ராப்ளம் இருக்கு, நெட்வொர்க்லயும் ப்ராப்ளம் இருக்கு சுவாமி. அதனால சரி சொல்லுங்க, என்ன சொன்னீங்க சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. ஓகே, இப்போ இல்லைங்க சுவாமி, இந்த சைவ மதம்னு இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் அருவாய் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறது இல்லை, அவங்க சேர்த்து உருவாய் அப்படின்னும் சொல்லிக்கிறா. அருவாய் உருவாய் அப்படின்னுட்டு சொல்லிட்டு
பல இடங்கள்ல ஸ்தாபித்தமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பரபிரம்மம் வந்து அவங்களுடைய சிவபுராணத்துல அது கொஞ்சம் அப்படியே நிறைய ட்வீக் பண்ணியிருக்காங்க இப்போ. ம். அதாவது ஆசிட்டிஸ் இல்லை, ட்வீக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானே வந்து பரபிரம்மம். மற்ற ம். பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து பார்த்தீங்கன்னா தாமசம் ராஜசம் எல்லாம் அப்படியே எல்லாம் ரொம்ப ட்வீக் ட்வீக் பண்ணி இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. மோஸ்ட் சரி. ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களது அருவாய் இருந்தாலும் கூட அவங்களுக்கும் கௌஸ்துபம் வச்சுக்கிறா, அலங்காரம் வச்சுக்கிறா, ஆபரணம். ஏன்னா சிவபெருமான் இஸ் சோ சிம்பிளிசிட்டி, he don't like to wear jewels and garlands. பூவை போட்டுக்கிறதோ இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. பட் இன்னைக்கு எல்லாம் மாறி இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஆஸ் லைக் பெருமாள் எப்படியெல்லாம் சாத்திக்கிறாரோ அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து வச்சுட்டு இருக்கா, திருவிழாக்கள் வச்சுட்டு இருக்கா, ம். எல்லாமே வச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க லார்ட் சிவா இஸ் பரபிரம்மம் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கவங்களுடைய பாயிண்ட்ஸ்க்கு என்ன கருத்து சொல்றீங்க சுவாமி தேவை? சுவாமி, ஒரு பேசிக் திங் நம்ம இதுலயே பார்க்க போறோம். பின்னால பசுபதி பசுபதி கரணம். மதம்னு பார்க்க போறோம். ஆ, ஆ, பத்தியூர் அதிகரணம் மட்டும். சைவர்களை பொறுத்த மட்டும் அவ வேதத்தை ஒத்துக்கல. அது ஒரு முதல்ல வேத மறுப்பு இயக்கம். பௌத்தம், சமணம், சைவம்னா வேத மறுப்பு இயக்கம். ஆனா என்ன பண்ணா, நான் முன்னால் சொன்ன மாதிரி அதோட ஒன்றி போக முயன்று இருக்காங்க. அதனால வந்ததுதான். இப்ப சிவலிங்கத்தை அருவம் உருவம் ரெண்டுங்கிறாங்க. எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் உருவம் தான். கண்ணுக்கு தெரியாதான் அருவம். சிவலிங்கம் கண்ணுக்கு தெரிகிறதே, அது அருவம் உருவம் சொல்ல முடியுமா? அதுக்கு அங்கங்கள் இல்லைன்னு நான் சொன்னேன். அங்கங்களும் இருக்கு. சொல்ல போனாக்க லிங்கம், ஆவுடையார் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால என்னதான் சொன்னாலும் சரி, கடைசியில் இதுக்கு தான் வரணும். ஆனால் வேத வாக்கியங்கள் எங்கேயுமே சிவனை முழுமுதற் கடவுளா காட்டல. அதனால எம்பெருமானார் நான் இஷ்டப்படி பண்ணல, வேத வாக்கியங்களுடைய துணை கொண்டுதான் பண்ணியிருக்க. யாரு வேதத்தை நம்புறாளோ அவளுக்கு நாராயணன் தான் தெய்வம். வேதத்தை நம்பலன்னு அவளுக்கு என்ன வேணா வச்சுக்கலாம். இது இஷ்டப்படி நான் எந்த எதிராலும் தெய்வம் வச்சுக்கலாம். தட் இஸ் லெஃப்ட் மை இது மை ஓன் விஷ். புரியுதா? சுவாமி அப்ப என்ன பண்ணுவான், மொத்தத்திலும் தான் சொல்றது தான் தான் பெருசும் பாருங்க. ஆனா அதுல வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு சுவாமி. அவளுடைய மதத்துல அவ ஸ்ட்ராங்கா இருக்கு, தப்பு ஒண்ணும் இல்லையே. ஓகே. ஆனா சரியா? அவங்களுக்கு அவ்வளவு அளவுக்கு வேத பிரமாணங்கள் இல்லைன்றது வந்து நல்லா தெரியறது சுவாமி. அந்த அவ இதுல வேதத்தை பார்க்கும்போது ஒத்துக்கல. அவங்களுக்கு. அவ என்ன பண்றானாக்க, இது இருக்கு பாருங்க, சிவஞான போதம், சிவஞான சித்தியார், மெய்கண்ட தேவர் பண்ணின சிவஞான போதம் அத்தாரிட்டி எடுத்துட்டு இருக்கா. வேதத்தை எடுத்துக்கல. நம்ம இப்ப எல்லாத்துக்கும் வேதத்துல ஸ்லோகங்களை படிச்சு காமிச்சோமே, அந்த மாதிரி அவளை ஒண்ணு கூட காமிக்க முடியாது. நான் சொல்றேன்னு கேட்டுக்கோங்கிறான், அவ்வளவுதான். நம்ம எதுவுமே நான் சொல்றேன் கேட்கல. வேதமே சொல்றது இதுக்கு சிலபம் இருக்கு, இது முன்னால யாரும் சொல்லியிருக்கா அப்படின்னு நான் சொல்றது. அப்படி இருக்குச்சு. நான் சொல்றதா ரூல் சொல்ற யாரும் இல்லை. அப்படிதான் ஒத்துக்கணும்னாக்க ஒத்துட்டு போறான். யாருக்கு பிரியமா இருக்கோ ஒத்துட்டு போறோம். சரியா? சரிங்க சுவாமி. தேங்க்யூ சுவாமி. தன்யா சுவாமி. எனி அதர் டவுட்ஸ் சுவாமி? சுவாமி டவுட் இல்லை, நல்லா இருந்தது. இந்த முதல்ல இதுக்கு முன்னால ஒரு பாடம் எடுத்தீங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது இந்த முனைப்பு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த முனைப்பு இறைவனுடைய அந்த முனைக்கு எல்லா உயிர்லயுமே அந்த முனைப்பு இருக்குல்ல, அது கொஞ்சம் அதிகமா பண்றவங்க வந்து அந்த இறைவன் தன்மையோட இருக்காங்க. உண்மையிலே அது ரொம்ப எனக்கு அந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தை சொல்லும் போதே எவ்வளவு ஒரு விதையில இருந்து எப்படி ஒரு விரிய முடியும், எப்படி முனை. அது ரொம்ப நல்லா என்ன சொல்றது, அப்படின்னார், அவ்வளவுதானே. ரொம்ப அருமையா தான் சொல்றது. God wished that there be this, so it became. அவ்வளவுதான். அதனால முனைப்பு அது சொல்லணும்னு முனைப்பு. நம்ம எது செஞ்சாலும் நம்ம முனைப்பு வேணும் இல்லையா நமக்கு? ஆமா, நல்ல. சோ அவன் பிரம்மம் தான் பொருட்காரணம், பிரம்மத்தோட முனைப்பு நிமித்த காரணம், உன்னுடைய சக்திகள் கருவி காரணம். வந்து முக்காரணம் அவன். சரியா? புரியுது சுவாமி. இப்ப நீங்க ஒரு ஒரு நிமிஷம் கேட்கலாமா? இல்ல முடிச்சுக்கணும். இல்ல, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த தத்துவம் பாக்குறோம். இதுல வந்து அவரு வேதத்தை அடிப்படையா வச்சு எல்லாத்தையும் மறுக்கிறாரு, இல்ல அதை சரின்னு சொல்றாரு. இப்போ உலக அளவுல நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய நம்பிக்கைகள் இருக்கு, அவங்களுக்கு தனித்தனியா இருக்கு. இப்போ நீங்க சொல்றது வந்து
இப்ப ஏன் இந்த மாதிரி இப்போ இது ஒரு நல்ல ஒரு இதா இருக்குது, தத்துவமா இருக்குன்னா, எதுக்கு வந்து இது உலக அளவுல வந்து பரவல? ஏன் அத எடுத்துக்கல மத்தவங்க? இல்ல ஒருவேளை மத்த இதெல்லாம் ஏன்னா இப்ப நம்ம பார்க்குறோம் கிறிஸ்துவ மதம் வந்து உலக அளவுல ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு எதனால இவ்ளோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இவ்ளோ எடுத்துக்காட்டுகளோட இவ்ளோ அழகா சொல்ற ஒரு இது வந்து ஏன் மத்தவங்களால எடுத்துக்கொள்ளப்படல? இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு அந்த பிரம்மம் வந்து ஒரு லீலை நிகழ்த்தி இப்ப நம்ம எல்லாத்துலயும் அததான் எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒரு ஒரு லீலை நிகழ்த்தி பார்க்கிறாரு. அது வந்து எல்லாரும் ஒவ்வொன்னும் சொல்றோம். அது அவருடைய விளையாட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா அந்த எல்லா ஆமா. மதங்களையும். அது எனக்கு அது புரியல. அம்மா, இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, இப்ப இந்த இந்த ஸ்ரீபாஷ்யம் நான் சொல்றேன், இவ்வளவு புஸ்தகங்கள் இருக்கு, இப்போ வந்திருக்கு, பிரிண்ட் பண்ண முடியறது சொல்றேன். இன்னொன்னு அடியனை பொறுத்த மட்டும் அடியனுக்கு இந்த ஸ்ரீபாஷ்யத்தை படிக்கிற தகுதி கிடையாது. முதல்ல ஸ்ரீபாஷ்யம் படிக்க தகுதி ஒண்ணுனாக்க ஒண்ணு வேதம் படிச்சிருக்கணும், இல்ல சாஸ்திரம் படிச்சிருக்கணும், அப்பதான் முடியும். ஆனா இல்லாத எனக்கு சொன்னார், ஏதோ அவருடைய கிருபையினால எங்க வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தார். ரைட். அது மட்டும் இல்லாம இதை யாராவது கத்துக்கணும்னாக்க நீ முதல்ல யூ கம் டு மை ஃபோல்டு, நீ முதல்ல ஒரு வைஷ்ணவன்னு ஒத்துக்கோ, அப்புறம் சொல்லித்தான் சொல்லுவாங்க. எத்தனை பேர் வருவா? நீ ஒரு பொருள் வாங்கணும்னாக்க அந்த இந்த பொருள் இந்த உபயோகப்படுத்த இதை உபயோகப்படுத்தி முதல்ல கண்டிஷனுக்கு ஒத்துக்கோ, அப்புறம் தான் நான் தருவேன் அப்படின்னாக்க எத்தனை பேர் வருவா? அதனால இந்தியாவை தாண்டி வெளியில போகலைது. அதுல இதுல படிச்ச வாழை சொல்றேன், எத்தனையோ பேர் வேதம் படிச்சிருக்கா. அதுல படிச்சவங்கள 100 பேர் படிச்சிருந்தானாக்க 95 பேருக்கு இந்த ஸ்ரீபாஷ்யம் தெரியாது. மீதி 5 பேர் படிச்சிருப்பாங்க, ஆனா யாரும் பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இதே ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட். இதெல்லாம் பிரயோஜனம் உண்டா? இதை படிச்சாக்க ஏதாவது ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்குமா? யாராவது கதை தெரிஞ்சுக்க மாட்டோம். அதனால இதை பொறுத்த மட்டும் இந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் உபயோகப்படுறது. யார் என் ஆன்மாவுடைய நலத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவ தான் வருவா. அவ வரவாளி என்ன பண்றோம், நம்ம நீ வந்து முதல்ல இந்த ஃபோல்டுக்கு வா, அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க அவளை வராமல் போயிடுறேன். அதனால உலகம் கூட பரவாயில்ல. ஆனா இப்ப வந்து இந்த மீடியா இருக்கு, இதெல்லாம் இருக்கிறதுனால வருது. இந்த இந்த ஸ்ரீபாஷ்யம் புக் போட்டதுக்கு எனக்கே அட்வைஸ் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. அதனால இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்ட கேள்விகள்லாம் உண்டு. அதாவது கேட்டுனான் இருப்பா. அவளை பொறுத்த மட்டும் என்னை பொறுத்த மட்டும் உலகம் பூரா ஒவ்வொரு தெரிஞ்சுக்கணும். ஆனா அவாவா நடக்கிறபடி பண்ணட்டும், அவ சம்பிரதாயத்தை பண்ணிட்டு போட்டோம். ஆனா உண்மை இது, வேதம் சொல்றது இது. இஃப் யூ பிலீவ் இன் வேதாஸ் யூ அக்செப்ட் திஸ். இஃப் நாட் ரைட். எத்தனையோ நான் பிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், அதாவது வாழ்க்கையில் உண்டுதான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒத்துக்கணும். புரியுதா? புரியுது சுவாமி. சரியாம்மா? புரியுது சுவாமி. வாழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவிழை சொல்லணும், ஆச்சாரிய திருவிழை சொல்லணும்.